தமிழ் கடவுள் முருகனை நார்த் இந்தியாவில் பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னது இப்போ மிகப்பெரிய சென்சேஷனல் டாபிக்கா மாறி இருக்கு. இங்க ஒவ்வொரு தமிழனுக்கும் கோபம் கொப்பளிக்குது. அது எப்படி தமிழ் கடவுளை நீங்க நார்த் இந்தியாவில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இது என்ன பிரச்சனை, இதோட ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு பார்ப்போம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் RRR படத்துல அடிச்சார் பார்த்தீங்களா அவர். அவரோட நடிப்புல திரிவிக்ரம் டைரக்ஷன்ல காட் ஆஃப் வார் அப்படிங்கிற படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துல ஜூனியர் என்டிஆர் முருகன் வேஷத்துல நடிக்கிறார், கடவுள் முருகனா நடிக்கிறார். ஓகே, இந்த படத்தோட போஸ்டரை தயாரிப்பாளர் நாகவம்சி என்ன பண்ணியிருக்காரு, ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ணும்போது வடக்கில் பிறந்தவர், இந்திய மண்ணில் உருவாக்கப்பட்டவர், தெற்கில் வழிபடப்படுபவர் அப்படின்னு டேக்லைன் கொடுத்திருக்கார். அந்த வடக்கில் பிறந்தவர் அதுதான் இப்போ பிரச்சனையாகி இருக்கு. முருகனை எப்படி நார்த் இந்தியால பிறந்தவர் அப்படின்னு நீங்க லேபிள் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியும் கோபமும் இங்க ஒவ்வொரு தமிழனுக்கும் உருவாகி இருக்கு. தமிழனுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னா, முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க பலருக்கும் உருவாகி இருக்கு. இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, இதற்கு ஆதாரபூர்வமா பல சான்றுகள் இருக்கு. ஓகேங்களா, முருகனை தமிழ் கடவுள் அப்படின்ட்டு, அழகான கடவுள், வீரமான கடவுள், அறிவான கடவுள் அப்படின்ட்டு, அழகு, வீரம், அறிவு இது எல்லாம் சேர்ந்த ஒரே உருவம் முருகன் அப்படின்ட்டு இங்க தமிழ் மக்கள் வழிபட்டு இருக்காங்க. முருகனுக்கு அறுபடை வீடுகள் தான் முருகனோட மிகப்பெரிய பெருமை. அறுபடை வீடுகள் என்னென்ன இருக்கு? திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர், பழமுதிர்சோலை, பழனி அண்ட் சுவாமிமலை. இந்த அறுபடை வீடுகள் முருகனுக்கு இருக்கு. இந்த அறுபடை வீடுகள் ஏதாவது ஒன்னாவது தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கா? எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு எல்லையில இருக்க மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இந்த அறுபடை வீடுகள் பறந்து விரிஞ்சிருக்கு. இப்படியான ஒரு பெருமை இந்த முருகனுக்கு வேற எந்த ஸ்டேட்ல இருக்கு? அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல தெருவுக்கு 10 பசங்களோட பேர் முருகன் இருக்கும். கார்த்திகேயன் நார்த்ல வழிபட்டு இருக்காங்கன்னு சிலர் லாஜிக் பேசுவாங்க. நார்த் இந்தியால எத்தனை பேர் கார்த்திகேயன் நேம் வச்சிருக்காங்க லிஸ்ட் எடுங்க. ஆனா சவுத் இந்தியால கார்த்திகேயன் அப்படிங்கிற நேமும் இருக்கும். முருகன், கார்த்திகேயன் அப்படிங்கிற நேம் தெருவுக்கு 10 பசங்களுக்கு இந்த நேம் இருக்கும். ஏன்னா முருகன் இங்க தமிழர்களோட வாழ்வோட பணஞ்சிருக்கார். ஓகேங்களா, இங்க எல்லா கடவுளுக்கும் மரியாதை இருந்தாலும் முருகன் தனக்கான கடவுள், தன் வீட்டு கடவுள் அப்படிங்கிற உரிமை இங்க ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கு. இது அவனோட உரிமை, இது தமிழர்களோட சொத்து. அதை வேற ஒரு மாநிலம் தவறா பிரதிபலிக்கிறதும், வடக்குல பிறந்தவர் அப்படின்ட்டு லேபிள் பண்றதும் மிக கண்டிக்கக்கூடிய விஷயம். இது தமிழர்களோட உணர்வுகளை சீண்டுவதா அமைஞ்சிருக்கு. ஐந்திணை மரபில் முருகனை குறிஞ்சி மண்ணில் பிறந்தவர், குறிஞ்சி நிலத்துல பிறந்தவர், சேயோன் அப்படின்னு புகழப்படுகிறார். சேயோன் அப்படின்னு அவரை வணங்கப்படுகிறார். இவரை சிவந்தவன், இளையவன், அழகானவன் அப்படின்ட்டு பல பெயர்களோட இவர் அழைக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார், வணங்கப்படுகிறார். நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை 10 பாட்டுல இந்த பாட்டு முழுக்க முழுக்க முருகனோட புகழ பேசக்கூடிய பாட்டு. இப்படியான சங்க இலக்கியங்களை எந்த ஒரு பாட்டாவது வேற மொழியில இருக்கா? முருகனை பத்தி இருக்கா? இப்படி தமிழ்ல நீங்க எவ்வளவு ஆளை நீங்க திரும்பி பார்த்தாலும் சரி, தமிழ்ல முருகனுக்கும் தமிழுக்கும் அவ்வளவு ஒரு இணைப்பு இருக்கு, அவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்குது, வெறும் தற்செயல் கிடையாதுங்க. தமிழ் மக்கள் முருகனை தன்னோட தலைவனா, தன்னோட கடவுளா அவரை பாதிக்கிறாங்க. அதனால தான் முருகனை வணங்க தமிழ்நாட்டுல எல்லைக்கு ஒரு சாமி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ்நாடு ஃபுல்லா பறந்து இந்த அறுபடை வீடுகள் இருக்கு. முருகன் வெறும் கடவுளா மட்டும் இங்க பார்க்கல, முருகனை வீரத்தின் அடையாளமா பாக்குறாங்க. அந்த வேரை ஏந்தி நிற்கும் போது ஒரு பலம் இருக்கு. சோ வீரத்தின் அடையாளமா பாக்குறாங்க, அழகின் அடையாளமா பாக்குறாங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகன் அப்படிங்கிறது தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தரும் நம்பக்கூடிய விஷயம். சோ முருகனை அழகின் வடிவமா பாக்குறாங்க, முருகனை அறிவின் உருவமா பாக்குறாங்க.
தந்தைக்கு பிரணவ மந்திரம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்த அறிவின் உருவமா பாக்குறாங்க. முருகன் என்பவர் வீரம், அழகு, அறிவு இது அனைத்தும் சேர்ந்த ஒரு கடவுள், ஒரு தலைவன். ஓகேங்களா? ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? அழகும் வீரமும் அறிவும் தேவை. இந்த மூணும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய தலைவன் முருகன். அவன்தான் தமிழ் மக்களின் கடவுளாகவும் வழங்கப்பட்டு இருக்கார். இங்க முருகன் கடவுளா தலைவரா அப்படிங்கிறது விஷயம் இல்ல. முருகன் தமிழர்களுக்கானவன், முருகன் தமிழ் மக்களுக்கானவன், முருகன் தமிழ் மக்களின் சொத்து, முருகன் தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்றவன், முருகன் தமிழன், தமிழன் தான் முருகன் அப்படிங்கிற உணர்வும் இங்க இருக்கு. இப்படி இருக்கும்போது முருகனை கொண்டு போய் நார்த் இந்தியாவில பிறந்தவர் அப்படின்னு லேபிள் பண்ண வேண்டிய அவசியம் இந்த படக்குழுவுக்கு ஏன் வந்திருக்கு? முருகனை திருட வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கு? தமிழர்களின் ஒவ்வொரு அடையாளமும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களால் அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை தமிழர்கள் ஆரம்பத்திலேயே கணிச்சு இதை கேள்வி கேட்கணும், கண்டிக்கணும். இல்லை அப்படின்னா தமிழர்களுக்கு சொந்தமா ஒரு அடையாளமும் இல்லாத அளவுக்கு இப்படியான மக்கள் இப்படியான படக்குழு பர்பஸ்ஃபுல்லா சில விஷயங்கள் செய்வாங்க. அதை ஏற்க முடியாது, அதை அமைதியா கடந்து செல்லவும் முடியாது. ஏன்னா தமிழுக்கான கடவுள் அப்படிங்கிறது முருகன். ஏன்னா முருகன் என்பது தமிழர்களின் வெறும் கடவுள் அடையாளம் மட்டும் கிடையாது. இவர் தமிழர்களின் வரலாறு, இவர் தமிழர்களின் புவியியல், இவர் தமிழர்களின் இலக்கியம், இவர் தமிழர்களின் அடையாளம். முருகன் என்றால் தமிழன், தமிழன் என்றால் முருகன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அது உரிமை. அது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல எந்த மலைப்பகுதி எடுத்தாலும் அங்க ஒரு சிறு முருக தெய்வமாவது இருக்கும், ஒரு சின்ன முருக வழிபாடாவது இருக்கும். இப்படி தமிழர்கள் தங்கள் வாழ்நாட்களோடு தங்கள் வாழ்வோடு முருகனை சேர்த்து வாழ்றாங்க, வழிபடுறாங்க. இது எதையுமே செய்யாத வேற மொழி மக்கள் முருகனை அந்நியப்படுத்துவது, முருகனை அவமானப்படுத்துவது ஏற்க முடியாது, கண்டனத்திற்குரியது. இதை நீங்க தெலுங்கு சினிமா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸா அந்த புராண கதைகள், ஆன்மீக கதைகள், கடவுள் கதைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த வடமொழி எதிர்ப்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. தெலுங்கா சான்ஸ்கிரிட்டான்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க சான்ஸ்கிரிட்டை எதிர்க்கவே மாட்டாங்க. அவங்க அதோட சேர்ந்து வாழ பழகிட்டாங்க. இந்தி எதிர்ப்பு, சான்ஸ்கிரிட் எதிர்ப்பு, வடமொழி எதிர்ப்பு, கலாச்சார எதிர்ப்பு, இப்படி எதுலையுமே நம்பிக்கை இல்லைன்னு கிடையாது. அப்படியான புரிதலே உங்களுக்கு கிடையாது. நீங்க உங்க இஷ்டம், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வாழுங்க. அதை தமிழ் மண்ணில் தமிழ் மக்களின் நம்பிக்கையோட விளையாடாதீங்க. அதைத்தான் இங்க முக்கியமா பேச வேண்டியதா இருக்கு. இங்க ஒவ்வொரு கார்த்திகை தீபம் அப்பவுமே முருக வழிபாடு மிக சிறப்பா நடக்கும். நார்த் இந்தியால எங்க நடக்குது முருக வழிபாடு? எப்ப நடக்குது? முருகனுக்குன்னு எத்தனை கோயில்கள் இருக்கு சொல்லுங்க. அங்கதான் பிறந்தவர் அப்படின்னா முருகனுக்கு எத்தனை கோயில்கள் இருக்காங்க? இங்க அப்படி இல்லை. இங்க வீதிக்கு ஒரு முருகன் கோயில் இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய கோயில், எந்த கடவுள் வேணுமானாலும் மூல தெய்வமா இருக்கலாம், ஆனால் அங்க முருகனுக்கென ஒரு கோயில் இருக்கும். இங்க முருகனுக்கு மட்டுமே அப்படின்னா மிகப்பெரிய கோயில்கள் இருக்கு. அதுலதான் நம்ம சொன்ன அறுபடை வீடுகளும் சேர்த்து இருக்கு. இப்படி முருகன் இங்க தமிழர்களோட உணர்வோட ரத்தத்தோட கலந்திருக்காரு. இவரை நீங்க வடக்கில் பிறந்தவர் அப்படின்னு சொன்னதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதற்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கார். தமிழர்கள் தங்களோட அடையாளத்தை இப்பதான் மீட்டெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வரலாற்றை திரிக்கும் விதமா சினிமாக்கள் வெளியாவது கண்டனத்திற்குரியது அப்படிங்கிற கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கார். படக்குழு இதற்கு தார்மீக விளக்கமும் மன்னிப்பும் கேட்கல அப்படின்னா டெஃபினட்டா இது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இதை ஏற்க முடியாது. இதை பார்க்குற வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? முருகன் அப்படிங்கிறவர் வடக்கில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பும் வேலையை இந்த படக்குழு செஞ்சிருக்கு. இதை நீங்க கண்டிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வாய்ஸ், நம்மளோட தமிழர்களோட வாய்ஸ், தமிழர்களோட இந்த குரல் இந்தியா ஃபுல்லா ஒலிக்கணும். அந்த படக்குழுவினர் காதுக்கு எட்டணும். அப்பதான் இந்த மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைக்குரிய விஷயங்களை, தமிழர்களை சீண்டும் விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யாம இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.